வணக்கம். 96 தத்துவங்கள்ல பொறி பொறின்னா பொறி வச்சு பிடிக்கிறோம். பொறின்னா தீப்பொறி பறக்கும். அதுக்கும் கூட ஒரு பொறின்னு அர்த்தம். பொறின்னா எலி எல்லாம் பொறி வச்சு பிடிக்கிறது மாதிரி நம்ம பேசியிருப்போம், அதை கேள்விப்பட்டிருப்போம். பொறிங்கிறதுனா ஒரு சக்தியை நம்ம உணர்றதுக்கு உண்டான வழி. அது பொறிங்கிறது ஒரு சக்தியை நம்ம உணருவதற்குண்டான வழி. அதுக்கு உணருவதற்குண்டான கருவி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 5 பொறிகள் இருக்குது. ஒன்று உணர்வு திறன் பொறி. உணர்வுனா நம்ம தொடு உணர்வு. சில பேர்த்துக்கு தொடு உணர்வுங்கிறது பாம்பு மேலே ஏறி போனால் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் தொடு உணர்வு குறைவாக இருக்கும். மாடு முட்டி தூக்குற வரைக்கும் அந்த உணர்வு, அந்த மாடு நம்மளை நோக்கி வருது, ஏதோ கெட்ட வைப்ரேஷனில் நம்மளை முட்ட போகுது அப்படிங்கிற உணர்வும் கூட சில பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் மாடு முட்டிடும். சில பேர்த்துக்கு ஒரு மாடு கோபமாக பார்க்குது அப்படிங்கிறத உணர்வான். நாய் நம்மளை பார்த்தாங்க கூட கோபத்தில் இருக்குதா, என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி உணர்வு ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அடுத்து 2வது பொறி என்னென்னா சுவைத்தல். சுவைக்கிறதுனா நம்ம வாயில் எதை வச்சாலும், சில பேர் கண்ணை கட்டிட்டு என்னென்ன உணவுகளை வச்சாலும் சொல்லி போடுவான். அவனுக்கு அந்த திறன் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்டு போனதே தெரியாது. அவனுக்கு கெட்டு போனதே தெரியாது. உணவு கெட்டு போயிடுச்சுங்கிற அந்த சுவை உணர்வும் கூட இருக்காது. தின்னுப்பான், தின்னுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், டே அது கெட்டு போச்சுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓ ஐயோ அப்படியா அப்படிம்பா. அப்போ அந்த சுவை உணர்வு ஒவ்வொரு விதமாக 2வது பொறி. 3வது பார்க்கிறது. பார்வை ஒரு திறன். அந்த பொறி பார்வைங்கிறது அது ஒரு 5 பொறிகளில் அது ஒரு பொறி. நம்ம பார்வை திறன். அது பார்வை உங்களுக்கு தெரியும். சில பேர்த்துக்கு எந்த விதமான 80 வயசுலேயும் கூட சில பேர் இப்போ நல்லா தெளிவாக பார்ப்பான். இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் பார்வை திறனை சீக்கிரமாகவே இழந்துடுறாங்க. அது என்னென்னா இந்த மொபைல் வந்ததுனால. அதனால பொதுவாக கண்ணுக்கு அதீதமான நீங்கள் பார்வையை ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு மணி நேரம் பார்த்துட்டு, இந்த கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு பொருளை பார்க்குறீங்க, அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கண் பாதிக்காது. அப்படியே டெடிக்கேஷனாக ஒன்றவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்படியே அலைய விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் பார்க்குறது, 5 மணி நேரம் சிஸ்டத்தில், 12 மணி நேரம் உட்காந்து சிஸ்டத்தில் வேலை பார்க்குறது. அப்போ உங்கள் பார்வை என்ன ஆகும்? பார்வை நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் பார்வை திறனே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் தான் நம்ம பார்வை திறன் பார்க்கணும். ஒரே வருஷத்தில் 10 வருஷம் 15 வருஷம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணோட சக்தியை ஒரே நாளில் பயன்படுத்துறது, ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் பயன்படுத்தினா என்ன ஆகும்? அதுவும் இல்லாமல் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஒளியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அபாயகரமானது தான். இப்போ பார்வை திறன் ஒரு பொறி. அப்புறம் கேட்கறது செவித்திறன். சில பேர்லாம் படியில் இருந்து இறங்கி வர்றதே நம்ம வாட்டுக்கு சாதாரணமாக இருப்போம். வீட்டில் ஒரு நண்பர் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்போம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருப்போம் யதார்த்தமாக. ஆனால் அவங்களுக்கு மட்டும் தெரியும் கீழே யாரோ கேட்டை திறக்கிறாங்க அப்படின்னு. இந்த திருட்டு பயலுகளுக்கு இருக்கிற இடத்துல கண் இருக்காது, காது இருக்காது, வேற ஒரு இடத்துல தானே இருக்கும். ஒரு அடுத்த வீட்டில் கொள்ளையடிக்க வந்தவனுக்கு திருடிட்டு இருப்பான். உள்ள பூந்து திருடிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? யாராவது வந்துருவாங்களோன்னு கண்ணோட்டம் வெளியே நோக்கி இருக்கும். அப்போ இந்த திருட்டு பயல்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செவித்திறன் அவன் இருக்கிற இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கும். இங்கே உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருப்பான், வேற இடத்துலையே எங்கேயோ என்னத்தோ நோட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுபோல் செவித்திறன் நம்ம ஒரு நோக்கு பார்வையோட என்ன பார்க்குறோமோ அது சார்ந்த
விஷயங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா, அதுவே ஒரு தவம் மாரி. அது மாரி யாரும் பண்றதில்ல. அப்புறம் நுகர்வு திறன். நுகர்னா வாசனை. ஆ ரொம்ப நாளா கருவாட்டு வாசனை, மீன் வாசனை, கடல்ல இருக்கிறவங்ககிட்ட போயி ஒரு உணர்வு திறன் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். நறுமணங்கள நீங்க அதிகமா பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கனாலும், ஒரு குறிப்பிட்ட துர்நாற்றங்கள நீங்க அதிகமா பயன்படுத்தினீங்கனாலும், இந்த நுகர்வு திறனே கெட்டு போயிடும். அதனால வந்து என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதனால வந்து மூளையும் கெட்டு போயிடும். மூளைக்கே அந்த புரிதல் இல்லாம போயிடும். அதுபோல தான் இந்த 5 பொறிகளும் தொடு உணர்வு, சுவை உணர்வு, பார்வை, செவி, நுகர்வு திறன். இந்த 5 உணர்வையும் நீங்க சரியா பயன்படுத்தலைனாலே, அது மூளையவே பாதிக்கும். அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் உடலுக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் உருவாக்கிடும். அதனால இந்த ஐம்பொறிகளை வந்து பக்குவமா பயன்படுத்தி நல்லா இருங்க.